ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன மர்மர் இந்த ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னே சொன்னாங்க. இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ரொம்ப பயமாக இருக்குது, எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த படம் பார்த்த அளவு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பர்சனல் ரிவ்யூ சொல்லி தான் வந்திருக்கேன். யாரும் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, 10 பேர் கால் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற டாட்டா நோட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு ரிவ்யூவாக நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒர்த்தான்னு சொல்லி கேட்டேன், ஒர்த்தையிலேருந்து தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி 20 நிமிஷத்தில் பேவே காட்டுவாங்க. அந்த 20 நிமிஷம் இந்த படத்தை பார்க்க வச்சது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்கப்படுதுன்னே சொல்லாங்க. யாருக்கு இந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பிளாக்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ஆங்கிள் வச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. மியூசிக்லாம் இல்லை, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த் மியூசிக் மட்டும் தான் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. கொஞ்சம் பார்த்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து டூரிவேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா படம் 1.5 மணி நிமிஷத்தில் எடுக்கிற சீனை 2.5 மணி நேரம் வந்து ஓட்ட வச்சது வந்து இது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுதுன்னே சொல்லாங்க. அது ப்ளஸ்ஸாக எப்படி பார்க்கப்படுதுன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டேஜுக்குள்ளே, அதாவது டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க காட்டுக்குள்ளே. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வர்றத வந்து சீக்வன்ஸ்லாம் வரும். ஒவ்வொரு சீக்வன்ஸில் அந்த சத்தம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரில் விசுவல் நல்லாயிருக்கு. இவங்க சவுண்டு வர வச்சு பயப்பட வைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த சவுண்டோட அந்த படத்தில் கேட்கும்போது உண்மையாக நல்லா தான் இருக்குன்னு சொல்லாங்க. அதாவது அந்த பேயை பார்க்குறக்காகவே ஆராய்ச்சி பண்ணுறக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறக்காக இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே காட்டுவாங்க. அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து அந்த காட்டுக்குள்ளே போகிற வரையும் அந்த இதை வந்து பேசிகிட்டே வருவாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போதுலேருந்து அந்த ஊருக்குள்ளே முதல்ல விசாரிப்பாங்க, இந்த மங்கைங்கிறது யார், இந்த உண்மையாக காட்டுக்குள்ளே இவங்க உயிரோட போயிட்டு திரும்ப வெளியே வராங்களா வரலையா எல்லாமே அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லாங்க. 4 பேர் காரில் போகிறாங்க, 2 பொண்ணு 2 பையனு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி போகிற வழியில் இன்னொருத்தவங்க வந்து ஒரு பொண்ணு ஏறுதுன்னு சொல்லாங்க காரில். அது ட்ராப் பண்ணுறக்காக கொஞ்சம் தூரம் ட்ராப் பண்ணுறக்காக வருது. ஆனால் காசுக்காக அந்த பொண்ணையும் சேர்த்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. அந்த மங்கைன்னு ஒரு பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்க ஒன் பை ஒன்னாக போகும்போது, ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் சரக்கு அடிச்சுட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஓஜோ போட்டு நம்ம விளையாட போகிறோங்க சின்ன வயசில், அதை வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வச்சு நீ மங்கை இங்கே இருக்கியா இல்லையா, அந்த பேரை யூஸ் பண்ணாலே வந்து அடிக்கடி வந்து வைப் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லாங்க. சத்தம் மட்டும் தான் வரும், மித்தபடி அதில் பயம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் அந்த 20 நிமிஷம் வேணால் பயம் இருந்துச்சு, அது வேணால் நான் சொல்லுவேன். மித்தபடி படம் முழுக்க வந்து பயம் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க கொண்டு போன அந்த ஆங்கிள், அந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் அந்த மங்கைங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ கூட இருக்கவன் என்ன பண்ணுவானா, அந்த இன்னொரு பொண்ணை கூட்டு வந்தாங்க பாருங்க 5வது ஆளா, அந்த பொண்ணு கையில் ரத்தத்தை குத்தி விட்டுருவான் அந்த ஓஜோ போர்டு மேலே. இந்த மங்கைங்கிறது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா, இருக்கிற ஆளுகளை அந்த ரத்தம் வாசத்துக்காகவே வந்து யார் ரத்த வாசம் அடிக்குதோ அவங்கள போட்டு கொன்றும். இதுதான் படத்தோட கதைனே சொல்லாங்க. இதே மாதிரி 5 பேர்த்தையும் வந்து எப்படி கொள்ளுதுன்னு இந்த படத்தோட கதைனே சொல்லலாம். ஆனால் 1 பை 1 பார்க்கும்போது உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து பார்க்கணும், படம் போக போக என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டென்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட, என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒரு இடத்துல யோசிக்க வைக்குதுன்னே சொல்லாங்க. மர்மர் படம் டைட்டில் தகுந்த மாதிரி படம் ஓடிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20 நிமிஷத்துக்கு வேணால் ஓடிச்சுன்னு சொல்லாங்க. ஆனால் இந்த படம் 1.5 நிமிஷத்தில் முடிக்கிற படத்தை ஏன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இழுத்துட்டு போனாங்க தான் எனக்கு தெரியல. ஆனால் உட்காந்து நாங்கள் பார்த்த ஆடியன்ஸ் நாங்கள் உண்மையாக பாவந்தாங்க. ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும், ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள், பயப்படாதவங்க கூட பயப்படுவீங்கன்னு சொல்லி இந்த யூடியூப்பில் கோய் விற்றதாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இந்த போட்ட செலிபிரிட்டி வீடியோவாக இருக்கட்டும், எதை பார்த்து தான் நம்ம எதை திறந்தாலும் இந்த ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. சரி படம் எப்படி தான் இருக்குன்னு போய் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நீங்கள் 1 டைம் கூட ட்ரை பண்ணுறது யோசிச்சு போய்க்கோங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஓடிடிலேயோ ஹாட்ஸ்டார்லேயோ விடுவாங்க, அதில் வந்து நீங்கள் சும்மா டைமிங் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த படம் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு அளவுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இது ஆஸ்கர் அவார்டு வரையும்லாம் போகும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா அது வந்து உங்களோட பிரச்சனை. ஆனால் இந்த அளவுக்குலாம் படம் இல்லவே இல்லைன்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஆனால் கடைசியாக ஒருத்தனை கொல்லும் போது மட்டும்தான் அந்த மங்கை பேயை வந்து ஸ்க்ரீன் மாதிரி காமிச்சிட்டு அப்படியே பேரை போட்டுருவாங்க. டே அது எதுக்குடா இது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில் சொல்கிறதுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இணையத்தில் போகிற அப்டேட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புது மூவியும் ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம் இர்ஃபான் ரிவ்யூ சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்ஸ்.